வணக்கம் ஸ்பைசி. ஆதாமிகா ஒரு ஓவியம் வரைகிறாங்க. அவங்க ஒரு ஆணை பெயிண்டிங்கில் வரைஞ்சி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாங்க. இது யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோ ஆதாமிகா 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஆதாமிகா ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் 3வது பேரில் மீட் பண்ணுறோன்னு சொல்லி முதல் பிறவி ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. முதல் பிறவியில் பார்க்கலில் தேவர்கள் அசுரர்கள் கடையிறாங்க. நம்ம துஷ்யந்த் அசுர குலத்தில் பிறந்தவர், ஹீரோயின் ஆதாமிகா தேவ குலத்தில் பிறந்திருப்பாங்க. 2 பேரும் உண்மையாக காதலிக்கிறாங்க. அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுக்காம விஷ்ணு பகவான் ஏமாற்றி தேவர்களுக்கு கொடுத்துருவாங்க. துஷ்யந்த் தேவ உலகத்துக்கு போவார். ஆதாமிகாவை பார்க்க ஹீரோயினோட கூட பிறந்த அண்ணனுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை நடக்குது. ஹீரோயின் அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்கிற மாதிரி நடித்து துரோகம் பண்ணி துஷ்யந்தை கொலை பண்ணிடுறாரு. இதனால ஹீரோயின் தானும் விஷம் குடித்து இறந்துறாங்க. ஹீரோயின் அண்ணன் எத்தனை பிறவி எடுத்தாலும் 2 பேரும் ஒன்றா சேர முடியாதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. இந்த கதையை கேட்டு துஷ்யந்த் சிரித்து ஆதாமிகாவை கலாய்க்கிற மாதிரி டைட்டானிக் கதையை வச்சு ஒரு ஸ்பூஃப் கதையை சொல்லிடுவார். ஹீரோயின் அடுத்த பிறவி கதையை சொல்லுவாங்க. இதில் துஷ்யந்த் எருமை சவாரி வீரர், அந்த ஏரியாவில் பெரிய பெயரை தோக்கடிச்சு ஃபேமஸ் ஆகுறாரு. ஆதாமிகா ஒரு நாட்டு வைத்தியர், அவங்களோட பொண்ணு. ஹீரோவோட ஃபேமஸை பார்த்து ஹீரோவை பார்க்க ஆசைப்படுறாங்க. இந்த ஏரியாக்கே பால்காரர் ஒருத்தர் வச்சு துஷ்யந்தை பார்க்க ஆசைப்படுறாங்க ஹீரோயின் ஆதாமிகா. ஆனால் இவங்களை பார்க்க விரும்பக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி கொடுக்காரு. இந்த லெட்டர்லேயே பேசி 2 பேரும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்தது கிடையாது. இவங்க காதலுக்கு தூதுவனாக இருக்கிறது பால்காரர் தான். ஹீரோவோட எருமையை எதிரிங்க கொலை பண்ணிடுறாங்க. இதனால் மன வருத்தத்தில் ஹீரோ குடும்பத்தோட ஊரை விட்டு போயிடுறாரு. பால்காரரும் பாம்பு கடித்து இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்க முடியல. ஹீரோயின் ஹீரோவை தேடி அலைகிறாங்க, ஆனால் கிடைக்கல. கொஞ்ச நாளில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட், ஆதாமிகாவை கல்யாணம் பண்ணுறது ஹீரோ துஷ்யந்த் தான். ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சது 2 பேருக்குமே தெரியாது. ஒரு மர்ம காய்ச்சல் ஊர் பூரா பரவுது. அதை தடுக்க துஷ்யந்த் வெளியூர் போகிறாரு மருந்து வாங்க. ஹீரோயினுக்கு அந்த நேரத்தில் ஹீரோ தான் தன்னோட காதல்னு தெரியுது. துஷ்யந்துக்கும் ஹீரோயின் தன்னோட காதலின்னு தெரியுது. ஆனால் திரும்பி வரும்போது துஷ்யந்த் ஆற்றுல போகும்போது ஒரு கட்டையை அடிபட்டு இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ப்ரெசண்ட்டில் 2 பேரும் என்ன ஆகுறாங்க, இதுதான் கதா வைபவா படத்தோட கதை. நல்ல கதை, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தேவலோக கதை ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் 2வது பிறவி எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அந்த சீனில் நல்லாயிருக்கு. ஹாப்பி கிளைமேக்ஸ் தான். ஃபேண்டன்சி லவ் வச்சு ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒன் டைம் வாட்சபுள் மூவி தான், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு, போய் பாருங்க.